அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 10வது பாடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்ன்ற பாடத்தோட புக் பேக் கொஷினை பார்க்கலாம். முதல் கேள்வி, 1709 தரங்கம்பாடியில் டேஷ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்க். கொஷின் 1709 தரங்கம்பாடியில் டேஷ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்க். இரண்டாவது கேள்வி, 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை டேஷ் நிறுவினார். கேள்வி, 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை டேஷ் நிறுவினார். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஷில் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஷில் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1918 தான் இதுக்கான ஆன்சர். நான்காவது கேள்வி, அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஷ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது. கொஷின் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஷ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது. இதுக்கான ஆன்சர் பணியாளர் தேர்வு வாரியம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து தான் வருது, அதனால தான் புக் பேக் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MC ராஜா. இது நியூ புக்கு. ஓல்டு புக்கில் ஒரு 2 கொஷின் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? ஆன்சர் குடியரசு. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அடுத்து, சமயம் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் டேஷ் வைக்கப்பட வேண்டும் என பெரியார் விரும்பினார். சமயம் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் டேஷ் வைக்கப்பட வேண்டும் என பெரியார் விரும்பினார். இதுக்கான ஆன்சர் பகுத்தறிவு வாதம். அடுத்து, கோடிட்ட எடுத்து நிரப்புக. முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின். இரண்டாவது கேள்வி, புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் டேஷ். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் டேஷ் ஆவார். இதுக்கான ஆன்சர் FW எல்லிஸ். மூன்றாவது கேள்வி, டேஷ் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார். டேஷ் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார். இதுக்கான ஆன்சர் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் ஒரு இயக்கம் உருவாக்கியிருப்பார். அதோட பேர் என்னன்றத தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான்காவது கேள்வி, தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஷ். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஷ் ஆகும். இது ஆன்சர் நீதி கட்சி. அஞ்சாவது கேள்வி, சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர் டேஷ் என மாற்றப்பெற்றது. சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயர் டேஷ் என மாற்றப்பெற்றதுன்னா பரிதிமார் கலைஞர். ஆறாவது கேள்வி, டேஷ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். டேஷ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர். தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஆபிரகாம் பண்டிதர். சரிங்களா? அடுத்து, இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டேஷ். இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து, கூற்று காரணம். முதல் கேள்வி, தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. இது சரியான கூற்று. தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. இது சரியான கூற்று. இந்த 1812 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? அதை வச்சு நம்மளுக்கு தமிழில் ரொம்ப முக்கியமான நூல் திருக்குறள் இல்லைங்களா? அதை வச்சு தமிழோட எழுத்துக்களோட எண்ணிக்கையை வச்சு இந்த 18 12 ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம உயிரெழுத்துக்கள் 12ன்றதுனால 12 18 ஞாபகம் வச்சுக்கூடாது. அது திருப்பி போடணும், 18 12 வரும். இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, பனை ஓலைகளில் எழுதப்பெற்ற பல்வேறு இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைமலை அடிகள் சேகரித்து தொகுத்தார். இது தவறான கூற்று. அடுத்து, மூன்றாவது கூற்று, ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்திற்கும்
இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தொன்மையையும் நிரூபித்தார். ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழோட தொன்மையையும் நிரூபித்தார்னு இருக்குது. இது சரியான கூற்று. இதை கேள்வி இந்த திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருத மொழிகளுக்கும் இடையே ஒப்புமை இது பண்ணவர் யாருன்னு கூட கேட்பாங்க. அது ராபர்ட் கால்டுவெல். அடுத்து 4வது கூற்று, திரு கல்யாண சுந்தரம் தொழிற்சங்கம் இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியாக இருந்தார். இது தவறான கூற்று. அப்போது இதில் முதல் கூற்றும் 3வது கூற்றும் மட்டும்தான் சரி. அப்போது ஆப்ஷன் பி இருக்கு இல்லைங்களா, 1 மற்றும் 3 ஆகியன சரின்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து கூற்று சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. இது கூற்று. காரணம் இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. இதுக்கான ஆன்சர் காரணம் மற்றும் கூற்று ஆகியவை சரி. அடுத்து பொறுத்துக திராவிடர் இல்லம், அது நடேசனார். தொழிலாளன், இது சிங்காரவேலர். 3வது தனித்தமிழ் இயக்கம், இது மறைமலை அடிகள். ஜிவிஎஸ் சரித சுருக்கம், இது இரட்டைமலை சீனிவாசன். திராவிடம் இல்லம் யார் ஸ்டார்ட் பண்ணார் பார்த்தீங்கன்னா நடேசன். 2வது கேள்வி தொழிலாளன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். 3வது கேள்வி தனித்தமிழ் இயக்கம் இது மறைமலை அடிகள். 4வது கேள்வி ஜிவிஎஸ் சரித சுருக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். இதுதான் இந்த பாடத்துக்கான புக் பேக்கான ஆன்சரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.